ஹாய் கேஸ், எல்லாருக்குமே குட் ஈவினிங். எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக டின்னர் சாப்பிட்டு ஒரு நல்ல தூக்கத்தை ஒன்று போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக நாளைக்கு இருந்தீங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதுக்கு முன்னாடி சேனல் ஏதாவது புதுசாக கண்டிப்பாக இந்த சேனலில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நேற்று நடந்த பிக் பாஸ் அன்சீன் 24/7 ஒரு குறும்படமும் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நான் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். அதையும் நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துட்டு உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துருங்க. அண்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நைட் நடக்க போகிற ஷோவோட அந்த வின்னர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு 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 கிரிட் கேம் ஒன்று கொடுத்துருந்தாங்க. நீங்கள் ஆப்வியஸாக ப்ரோமோவில் பார்த்துருப்பீங்க. ஆளாளுக்கு ஒரு கார்டு வரும். அந்த கார்டில் வர்றதை நம்ம யாருக்கு நாமினேட் பண்ணி அவங்க மூவ் பண்ணுறோமா, பேக்வர்ட் பண்ணுறோமா, எலிமினேட் பண்ணுறோமா, ஸ்கிப் பண்ணுறோமா, அதுதான் டாஸ்க்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்கோட வின்னர் பார்த்தீங்கன்னா நிக்சன் தான் ஃபஸ்ட்டு போய் போய் முயல் எடுத்துருவார். ஆக்சுவலாக அவருக்கு ஸ்டார்டிங்லலாம் கார்டே வராது. வர்ற கார்டுலாம் பேக்வேர்டு, ஸ்கிப்பு, ஸ்வாப்பு அந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிமினேஷன் கார்டு ஒன்று இருக்கும். அதில் மணி, ரவீனா அண்ட் விஷ்ணு அவங்க போயிடுவாங்க. இவங்க 3 பேர் போனதுக்கப்புறம் பிக் பாஸ் எலிமினேஷன் கார்டே தனியாக எடுத்து வச்சுருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கார்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு செட் ஆஃப் டெக் மட்டும்தான் இருக்கும். அந்த டெக் வச்சு தான் கடைசியில் விளையாண்டு ஃபஸ்ட்டு நிக்சன் வருவார். அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் தி கண்டஸ்டன்ஸ் வில் பி மார்ச்சிங் டுவர்ட்ஸ் தி ராபிட் முயல். அண்ட் இப்போ ஃபைனல் போர்ட் பார்த்தீங்கன்னா நிக்சன் தான் நம்பர் 1, செகண்ட் விஷ்ணு, அண்ட் அப்படியே வைஸ் வருஷம் அப்படியே அதுக்கேற்ற பாயிண்ட்ஸில் போய்கிட்டு இருக்கு. அண்ட் இன்னைக்கு இந்த கேம் பெரிய இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதிரி போர் தான். நானே கொஞ்சம் லைவெல்லாம் விட்டு தான் பார்த்துருந்தேன். என்னால் ரொம்ப பெருசாக பார்க்க முடியல. பட் அதையும் தாண்டி நீங்கள் இன்றைக்கி ஈவினிங் 1 hour தான் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஏன்னா நான் ஃபுல்லாக பார்த்ததுனால எனக்கு அது பெரிய இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, நேற்று நடந்த மாதிரி. ஓகே, இதோட வீடியோ நீங்கள் முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய், நாளைக்கு பார்ப்போம்.